1, 2, 3, start. Hey. Join. வாங்க. என்ன என்ன கூப்பிடுறீங்க? சார். இந்த பீரோ நவர மாதிரியே தெரியும். ஐயோ. காதரும் கசக்கிடையா பரவர காதரும் கசக்கிடையா மானந்தா லபு லபு துடிக்கோ லபு துனதி குடிக்கோ ஒரு கோடை கோடை காய்கறி குடிக்கோ காதரு கசக்கிடையா பரவர காதரும் டோமோ நாந்தரி வணக்கம் பிரியாணி and dosa ஆஹா butter chicken wow yeah idli yes and kingfisher beer kingfisher yeah Hey. kingfisher sir what is this family event kingfisher இப்பதான் குழந்தைங்க படம் சொல்லிருக்கோம். சிவானா ஆனா உங்க ட்ரைனிங்கா பாத்தீங்களா ஒன்னே ஒண்ணு புரியுதுடா, இட்லிக்கு கை தட்டல, தோசை கை தட்டல, கிங்ஃபிஷர் மட்டும் எவ்வளவு கை தட்டுறீங்க. இந்த படத்துல வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐஸ்வர்யா சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நாங்க கவனிச்சிட்டோம். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பேசி இருக்கவே மாட்டாரு. என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ நான் வந்து ஒரு கதையை ஜப்பான்ல இருக்கக்கூடிய சுமோ வச்சு நான் கதையை யோசிச்சுட்டேன். ஆனா ஜப்பான்ல நிஜமாவே ஒரு சுமோ ரெஸ்லரை கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம யோஷ்னரி டெசிரோ அமைஞ்சாரு. இது வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இவர் நிஜமாவே அங்கே பெரிய வின்னர் வராங்க டோக்கியோவில். இவரை வந்து நாங்கள் படத்தை 50% இந்தியா 50% ஜப்பான் வச்சு எடுத்திருக்கோம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்லரை பற்றி பண்ணது நம்ம தான். ஓஸ்மன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் to talk us about the film please sir. மிகவும் சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம படம் வந்து கம்மிங் 25 வருது. இந்த கதை வந்து நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த கதையை சொன்னேன். கதையை கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிவி கணேஷ் சார், அப்புறம் ஐசரி கணேஷ் சார்னு எல்லாமே டீம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமோவை வச்சு நான் கதையை யோசிச்சுட்டேன். ஆனால் ஜப்பானில் நிஜமாவே ஒரு சுமோ ரெஸ்லரை கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு நம்ம யோஷ்னரி டெசிரோ அமைஞ்சார். இது வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம். இவர் நிஜமாவே அங்கே பெரிய வின்னர் வராங்க டோக்கியோவில். இவரை வந்து நாங்கள் படத்தை 50% இந்தியா 50% ஜப்பான் வச்சு எடுத்திருக்கோம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்லரை பற்றி பண்ணது நம்ம தான். இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜீவ் மேனன் சார் இந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் ஜப்பான் அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காரு.
நிவாஸ் கே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேற ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம். பிரியா ஆனந்த், சிவா சார், எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 25th ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்க போது எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். இனிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி சார். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இங்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க. 25th வந்து படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ தியேட்டர்ஸ்குள்ள வரக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்த்து வரலாம்? இந்த படத்தில் வந்து என்னன்னா ஒரு புது அனுபவம், ஒரு காதல் கதையை எப்பயும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கலாம். ஆனால் சுமோங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக ஒரு புது அனுபவம் கொடுக்கும், குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு காமெடி, ஆக்ஷன் எல்லாமே எமோஷனல் எல்லாம் கலந்த ஒரு மூவியாக அமையும். இந்த படம் கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் மூவியாக அமையும். இது வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய மிகச்சிறந்த தயாரிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல்ரைட் சார். எப்பயுமே வந்து the biggest challenge வந்து ஒரு காமெடி படம் இல்ல ஒரு என்டர்டெய்னர் படம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் படத்துக்கு பின்னாடி நேத்து வரைக்குமே நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்க நியூஸ் கேட்டுட்டே இருந்தோம். ஸோ எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்தது இந்த படம் பண்றதுல? இந்த படத்தில் நான் வந்து பாதி படம் ஜப்பானுங்கும் போது நம்ம ஊரில் இப்போ நீங்கள் எந்த நாட்டில் போய் ஈஸியாக இருக்கலாம், ஜப்பானில் எடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட்டு அங்கே போய் நம்ம அங்கே போய் எடுக்கிறதுனா எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டி, செலவுகள், லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம சிவாசார் நிறையா சொல்லுவார் இதை பற்றியெல்லாம் அந்த அனுபவங்களை. எங்களுக்கு ஜப்பானில் பெரிய ஹெல்ப் பண்ணது யாருன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் குறிஞ்சி சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல் நன்றியை தெரிவிக்கணும். அப்புறம் ஹரி சார், இவங்க பண்ணது வந்து என்னென்னா அவ்வளோ பெரிய ஹெல்ப். அவங்க இல்லை அந்த படம் சாத்தியமே கிடையாது. எங்கள் தயாரிப்பாளருடைய அந்த அவருடைய கான்டாக்ட் மூலமாக தான் எல்லாமே அமைஞ்சது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா நன்றியும் கூட ஃபேன்ஸ் சார்பாக. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து சிவானாவும் பிரியானந்தும் ஒன்னாக பார்க்க போகிறோம் தியேட்டர்ஸில் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. வணக்கம் சென்னை காம்போஸ் பேக்குங்கிற மாதிரி மீண்டும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாரும் அனைவரும் தியேட்டரில் சீக்கிரம் பாருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு தேங்க்யூ. சண்டே அதுவா எங்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ண படம் வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா எங்கள் எல்லாருமே நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹோசிமின் ஃபார் கமிங் அப் வித் ஸ்கிரிப்ட் லைக் திஸ். பிரியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோஷினரி, தஷீரு, ஜஸ்ட் get up and say hi to everybody. அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு? யாருக்குன்னா அவர் கூட சண்டை போடணும்னு ஆசை இருக்கா? ஆசை இருந்தா வாங்க நீங்க. ஓகே. அண்ட் குறிஞ்சி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். இந்த படத்தினுடைய கதாநாயகி நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரட் சொல்றதுக்கு மற்றொரு காரணம் ஐ திங்க் அவங்களுடைய ஹம்பிள்னஸ் அண்ட் the way she carries a project. எப்பவுமே ஓன் பண்ணக்கூடிய அந்த குணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, உடனே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய பிரியா ஆனந்த் அவர்கள். Can we please have you on stage? I'm so excited. இன்னைக்கு எங்க டீம் சுமோ இங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you for such a lovely evening. And எங்க படம் சுமோ நீங்க பார்த்திருக்கீங்க. We have obviously அகில உலக சூப்பர் ஸ்டார், my favorite producer ஐஸ்வரி சார், and we have ஹோசமின் சார் எங்க டைரக்டர். And the most amazing சுமோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. So I'm sure மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, உங்களுடைய second association with Wales, and every time you do a film with Wales, அது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது நீங்க சொல்லி கேட்டிருக்கோம். இந்த முறை அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்க சொன்னீங்க. So சுமோ மீண்டும் வேல்ஸோட எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. because இந்த ஃபில்மே வந்து it's like a reunion of friends. சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சாரோட 2வது படம், and நிவாஸோட 2வது படம். So it's almost like friends coming together and working together. பியூட்டிஃபுல் சார். சொல்லி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்துல வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து ஐஸ்வரி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நாங்க கவனிச்சிட்டோம். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பேசி இருக்கவே மாட்டாரு. என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்ல பட் ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து உங்க காம்பினேஷனுக்காக தான் பார்த்திருந்தோம். இப்போ மீண்டும் இந்த காம்போல சும்மா பார்க்க போறோம் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். சோ என்ன மாதிரி கிரேசினஸ் இருந்தது? இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம், இட்ஸ் a children's film, emotional. It's just a beautiful journey between a sumo wrestler and Shivaoda character.
பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அதுல கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தியேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகா நீங்க ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்க நம்பலனா கூட பாருங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நீங்க சிவா பத்தி சொன்னீங்களாலும் நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே சார். நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் அப்படி போட்டீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? இல்ல அவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, இப்ப சத்தம் வேணுமா? சரி, யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஒரு ஐ ஹேவ் a request. எஸ் ப்ளீஸ். தோஷியோட ஆடுறேனா? தோஷியோட ஆடுமா? கூப்பிடலாமா? அப்பா மேமே கேட்டுட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லை. நம்மளுடைய தோஷி அவர்களை கூப்பிடலாமா? எஸ், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் Sumo, welcome to Chennai. We're going to dance. Dance, என்ன dance? Dance. Sumo, welcome to Chennai. Yes, welcome to Chennai. I should definitely say உங்களை பார்க்கிறதுக்காக ஜப்பான்ல இருந்து 2 ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. They've been waiting for you. Can you say hi to them? அவர் சொல்றது நமக்கு புரியல. Yes, please. Hi, Dozo. Hi, Chennai. Vanakkam. Hi. My name is Agira Ulaga Super Sumo. Hashi. Please remember. Okay? Agira Ulaga Super Sumo. Okay. Toshi is such an amazing man. நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க. என்ஜாய் பண்ணீங்களா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்? இப்போ அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டரே கிடையாது. ஹீஸ் உண்மையான சூமோ ரெஸ்லர். 8வது வயசுல இருந்து அவர் வந்து சூமோ ரெஸ்லருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் a champion. அவரோட நாட்டுல அவர் ஒரு சாம்பியன். ஸோ லெட்ஸ் கிவ் him a champion. வெல்கம் டு இந்தியா. சூமோ, இதுக்கு முன்னாடி சூமோ பத்தி உங்க எல்லாருக்கும் எதனா தெரியுமா? தெரியாதுல்ல? அதுதான் இந்த படத்துடைய ஸ்பெஷல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இப்போ சூமோ வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு தானே வெயிட்டிங் நாங்க எல்லாரும். சரியா? கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாரு இப்போ. அப்படியா? ஓகே, ரெடி? நீங்க வேணா கவுண்ட் பண்ணுங்க. 5 4 3 2. ஓகே, நாங்க கவுண்டர் ஓடிய போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரெடி? 5. சத்தமா வேணும். 5 4 3. Here we go. Okay? Ready? Ready. Check. Okay? Oh my God. Test. Okay? ஓகே. பில்ட் அப் ஹெவியா இருக்குப்பா. இக்கிமாஸ். காதரும் கசக்கிடையா பரவர காதரும் கசக்கிடையா மானந்தா லபு துரிக்கோ லபு துனதி குரிக்கோ கோரி கோரே கைவிரி குரிக்கோ காதரு கசக்கிடையா பரவர காதரும். டோமோ நன்றி, வணக்கம். எப்படி பாடினாரு? Oh my God. நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த பாட்டு நான் பாடுறது? சீரியஸா எதிர்பார்க்கலனா. நான் வேற இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க அவருக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தீங்க. இந்த பாடல் கூட நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அவருடைய பாட்டு ட்ரைனிங். சொல்லி கொடுத்தா இல்ல, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து குறிஞ்சி அவர் தான் ஜப்பான்ல வந்து இந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா நல்லா பாடுறாராப்பா இவரு? வெரி குட். பசங்க எல்லாம் கை தூக்குவீங்க. காதல் கசக்குவையான்னு சொல்றது தானே? ஓகே. It's a love sad song. Love failure. Love is bitter song. All the boys are very happy. சிவானா, பட் எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. என்டையர் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது சும்மா தொடர்ச்சியாக இருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம். அதுவும் டூ எக்ஸ்பென்சிவ் டு ஷூட். அங்கே போய் நான் ஒரு சீன் ஒரு சும்மா இருன்னு சொல்கிறதுக்கே 20 மினிட்ஸ் ஆச்சு புரியறதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங். சம்ஹவ் வி ஹேவ் a very good team and very good producer. So it came on a package to us. So அதனால தான் முடிஞ்சது. So in the time I should thank Rajiv Menon sir, VTV Ganesh sir and Kurunji sir once again for the support in Japan. இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டா இருக்காரு பாருங்க. எல்லாத்தையும் போட்டு அப்படிதான் கோயிட்டா உட்காந்துருப்பாரு.
The man behind the entire showcase அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். மீண்டும் கொஞ்ச நேரத்துல அவரும் மேடைக்கு வரப்போறாரு. பட் சிவானா மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒவ்வொரு முறை யார் மேடைக்கு வந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டை ஓன் பண்ணி அவங்களுக்காக எங்களுக்காக வந்துட்டே இருக்கீங்க. So தேங்க்யூலாம் சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது. படத்துல பார்க்கும்போது பயங்கர ரெஸ்லிங்லாம் இருந்தது. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெஸ்லிங்லாம் பாத்தீங்களா, நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது. சிவான் ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்ததுன்னு நமக்கு தெரியும். லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சுமோ வெர்சஸ் சிவா, எஸ் வெர்சஸ் எஸ் நல்லா இருக்கு. OK、タシさんと芝さんは今ファイトします。அவர் ரெடி? சிவானா ரெடி? இதப்பா இவரு கூட ஃபைட் பண்ணலாமா? நடுல நானா. ஓகே ரெடி? சிவனா ஆல் ஓகேல? ஆல் பக்கா? மைக் இருக்குடா. ஐயோ. கொஞ்சம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுவீங்க. சிவானா கொஞ்சம் சேஃபா. One more time. Ready? Oh. Yes. Anna, this. Amma, I love you. No fighting. Indo-Japan only love. Okay. ஒரு ஃபைட் பண்ணி ஆகணுமா? யாருன்னா இங்க தைரியம் தான் இவங்க கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஏதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமாண்ணா? Okay. Any kids from Japan? Want to fight? ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ். ஃபைட் பண்ண ரெடியா இருக்கியா? ஓகே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம். வாங்க கூப்பிடுங்க. கம் ரெடி. எஸ். இங்க பாருங்க பெரிய விஷயம், ஜப்பான்ல நிறைய சூமோ ஃபைட் நடக்கும். ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ண போறாங்க. ரெடி? அவங்க தயாரா ஃபைட். ஓகே ஐ அம் தி ஜட்ஜ். நவ நான் வந்து ரெஃபரி. ப்ளீஸ். ரெடி? ஓ ரெண்டு பேர் இருக்காங்களா? நான் இப்ப எப்படி 1 by 1 போறோமா இல்ல 3 together? ஐயோ ஏய் இது என்ன சீரியஸ் ஆயிதா? ஆமா. அப்ப தம்பி சுமோ கேஷுவல் ஃபைட், நாட் சீரியஸ். ஓகே கேஷுவல். ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் வித் ஹர். நோ. Ready? Okay, ready? 1, 2, 3, start. Hey. Join. வாங்க. என்ன என்ன கூப்பிடுறீங்க? சார். இந்த பீரோ நவர மாதிரியே தெரியும். ஐயோ. சார் பாத்து சார் ஓகே பாத்து அடிபட்ட போது want to fight with her very seriously, no comedy, okay, serious, full energy, okay, ரெடி மாமா. இத்தனை சொல்லி கூப்பிட்டாங்க, என்ன நீங்க சரி எதனா ஒரு சந்தோஷம் பண்ணணும், யாருன்னா ஒருத்தர் உண்மையில அடி வாங்குறது. மாமா நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டிருந்தோம்ல. தஷி ஃபுல் எனர்ஜி, ஓகே நீ யாருன்னு காட்டுறா. ரெடி? அவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், இவ்வளவு நேரம் கேள்வியா கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நீங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னோம், அதுலயும் லைட்டா வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. பட் சிவானானாலே எல்லாருக்குமே ஞாபகம் என்னது? டான்ஸ். ஐயோ சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு. ஐஷன் சார் ஓகே தானே? சுமோ சென்னைக்கு வந்திருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க. ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது டான்ஸ் இல்லாம எப்படிப்பா? என்னப்பா ரெண்டு ஸ்டெப் சார் உங்கள்ட்ட எஸ் சார் பெர்மிஷனே கேட்காம டான்ஸ் ஆனாலே ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல வேற ஃபைட் வேற பண்ண சொல்றாங்க, டான்ஸ் வேற ஆட சொல்றாங்க. அத ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்க பாருங்க. ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு அந்த அளவுக்கு. சார் உங்களுடைய விருப்பம். ஓகே சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா, நான் மட்டும் ஆனா நல்லா இருக்காது. நிவாஸ் பிரியா கம் I'll teach you his dance. வாங்க டான்ஸ் கிளாஸ். சார் சார் என் டான்ஸ் நீங்க ஆடுறது ரெடியா இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. ரவி ப்ரோ ரவி சார் ப்ளீஸ் வாங்க. வாங்க டைரக்டர் கோச் சார் வாங்க. நிதின் சத்யா வாடா. நிதின் சத்யா சார் வந்துருங்க வாங்க ப்ளீஸ். எல்லாருமே இணைஞ்சு இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ், ஒரு டான்ஸ் செஷன் இங்க நடக்க போகுது. ப்ளீஸ் சும்மா are you ready? டான்ஸ் கிளாஸ் ரெடி? சூப்பர். ப்ளீஸ். ஆஹா ரவி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு பெரிய வணக்கம். ஹோஸ்டரை வந்து டான்ஸ் ஆடணும், ஃபைட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும்.
நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். இல்ல அவங்க இல்லாம இல்ல அவங்க இருக்காங்க. அம்மா டான்ஸ் பாருங்க மூவ்மெண்ட். வாடா ஏய் சுமோ கம் அண்ட் ஹவ் யூ மேன்? ஹவ் ஆர் யூ? சும்மாடா நீ. ஓகே ஓகே ஹலோ புரியுதா? வாங்க டான்ஸ் ஆடுவோம் வாங்க. மாமா நீ மாமா. ஓகே I'll teach you guys. okay okay மைக் கொடுத்துருங்க. மைக் ஓகே ரெடியா? ஒண்ணுமே இல்ல, இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச அதே மூமெண்ட் தான். ஓகே ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன். ரெடி தஷி? ரெடி follow me. okay follow me. okay ரெடியா? ஏய் இதுல டவுட்டா? அப்படியே ஸ்லோ மெலடி ஸ்லோ. ஆஹா என்ன ஒரு மூமெண்ட் ஹெவியா இருக்கு. என்ன நீங்க வாங்க. ஓ பார்த்து தெரிஞ்சு. ஓ சரி அப்படியே ஒரு மியூசிக்கோட பண்ணா சூப்பரா இருக்கு. ஓகே மியூசிக் ரெடி? மியூசிக் ரெடி. பாத்துறோம். ரெடி டஃப் ஸ்டெப் தான். ஓகே பாக்குறவங்க கூட பண்ணலாம்பா. ஓகே ரெடி சாங். பிரியா அவர்கள் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க. வாங்க ப்ளீஸ். எத்தனை இடத்துல என்ன மாட்டி விட்டுருக்கீங்க. வாங்க கஷ்டமா நீயும் ஜாயின் பண்ணிக்கமா. ரெடி மியூசிக் ப்ளீஸ். நமக்காக மியூசிக் வந்துட்டு இருக்கு. இப்போ என்டையர் க்ரூவே சேர்ந்து இப்படி ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. யாரெல்லாம் வந்து இனிமே இந்த டான்ஸ் பார்த்ததுனால இந்த மாலுக்கே வர மாட்டேன்னு நினைச்சது? இது வரை சார் ஹாய் சொல்றீங்களா? ஆமான்றீங்களா? ஹாய் தானா? ஓகே 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 எனிதிங் இஸ் ஃபைன். எனி மியூசிக் நமக்காக வந்துட்டே இருக்கு. சிவனா ஒரு மூமெண்ட் தானா? இன்னும் 2 ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ராவா ஏதாவது? இல்லம்மா இதே போதும். பாவம் எல்லாம் வீட்டுக்குலாம் போறது வெயிட் பண்றாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படியே ஓகே சரி ஓகே ஒரு மூமெண்ட் போடுன்ட்டாங்க. நீங்க எல்லாரும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போட்றலாம். சத்தம் இன்னும் பெருசா லவுடா. ஓகே can you please have the track? நல்லா இருக்குன்னு சொன்னது யாருமே கிடையாது. இவன் மட்டும் தான். இனிமே என்னோட எல்லா படத்தையும் இவன் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே இப்போ நான் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மேடம் வாங்க. தேங்க்யூ குருஜி சார். Thank you all of you. Chennai city, what's your favorite food in the Chennai city? Favorite food? Yeah. Indian food? Indian food, yeah. Biryani. Biryani. Okay. And dosa. ஆஹா Butter chicken. wow. Yeah. Idli. Idli, yes. And Kingfisher beer. Kingfisher. Yeah. Hey, Kingfisher. Sir, what is this? Family event. Kingfisher. இப்பதான் குழந்தைங்க படம் சொல்லிருக்கோம். சிவானா ஆனா உங்க டைமிங்கா? பாத்தீங்களா? ஒண்ணே ஒண்ணு புரியுதுடா. இட்லிக்கு கை தட்டல, தோசை கை தட்டல, கிங்ஃபிஷர் மட்டும் எவ்வளவு கை தட்டுறீங்க? Every night, You have 10 bottle. Hello. 10 bottle. Every night 10 bottle அவர் சொல்றது package drinking water. பிஸ்லரி அது. water. bottle சொல்றாரு. ஷாக் ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கேட்டுட்டு. Okay. Tashi, you travel many places, but what do you really find about South Indian people, Tamil people? いろいろなところインドの中でも回りましたね。はい。南インドの方たちについてどう思いますか？僕はいろんなとこ行きましたけど、インドでチェンナイが一番好きです。இந்தியால நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவா லைஃப்ல அவருக்கு. எதனால மக்களை பிடிக்கும் அப்படின்னு?ラブチェンナイ。どうしてチェンナイが好きですか？みんな優しい。எல்லாரும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க.はい。அவர் என்ன சொல்லியிருக்காரு? இதுக்கு மேல தூங்க முடியாது யாராலையும். அவர் போன இடத்துலயே ரொம்ப அன்பான மக்கள் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்றாரு. எல்லாரும் அதுக்குதான். Thank you so much. But நன்றி. I should definitely say a big nandri to you. ஜப்பான்ல இருந்து சென்னை வந்து எங்களுக்காக இவ்வளவு நல்ல ஒரு படத்தை கொடுத்து இவ்வளவு என்டர்டெயின் பண்ணி பயங்கர ஸ்பான்டேனியஸா அந்த என்னுடைய சுமோக்கு மீண்டும் அவங்க உற்சாகமான ஒரு கைத்தற கொடுக்கலாமா, நிறைய லவ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சென்னை மக்கள் தான் ரொம்ப ஃபேவரட்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய லவ் இன்னும் பெருசாக இருக்கலாம் இல்லையா? Yes, thank you Sumo. Thank you so much. Wishing you all the best. So சிவானா, நீங்க மேடையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இன்னொரு பர்சனை வந்து நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த மால்ல வந்து இவ்வளவு சந்தோஷமா உங்களை எல்லாம் பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரை தமிழ்நாட்டில் சந்தோஷப்படுத்துறதுக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பில்லராகவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ப்ரொடியூசராகவும்
அவர் குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாரு. ஓகே, சோ அது தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி So let's welcome with lots of love நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கறதுனாலும் சரி, இல்ல ஒரு நல்ல இயக்குனரை வச்சு மற்றொரு ஹிட் கொடுக்கறதுனாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனர் இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம மாபெரும் மனிதர் இருப்பாரு. ஸோ மீண்டும் முறை டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சார். குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமா குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல இருந்து யோசிமோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்ல இருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரமோஷன். தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்க கூடி இருப்பாங்க. மீண்டும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அதை பத்தி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி early, பட் எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள் அதை பத்தி, ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷார் படம் ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்ப எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் வேல்ஸ்னுடைய பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டா? கண்டிப்பா. இல்ல இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், தனுஷ் சாரோட படம் மட்டும் 2 இருக்கு. காலையில கேட்டோம், என்ன சொன்னாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மென்ட்லாம் வருது அப்படின்னாரு. ஆமா சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அந்த மூக்குத்தி அம்மன் 2 சார், இது வரைக்கும் நாங்க படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல படத்தினுடைய ஆடியோ லான்ச் அவ்வளவு கிராண்டாக பார்த்திருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங் ஆக நீங்க மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தியும் ஒரு வார்த்தைகள்? சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு 2 மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு. இப்ப அகில உலக சூப்பர் ஸ்டாருடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து குறிஞ்சி சார் தான் ரிலீஸ் பண்றாரு. இன்னும் ஒரு 2 monthsல ஜப்பான்ல சூமோ படம் பார்க்கலாம் எல்லாரும். சார் இன்ட்ரஸ்டிங் அப்டேட் இது. உண்மையாலுமே வெரி 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 நான் கூட மைக் எடுத்து பயங்கரமா ஏதோ சொல்ல போறேன்னு கேட்டது கட்சி நம்பல. இது எவ்வளவு பயங்கரமான ஒரு நியூஸ். நம்மளுடைய தமிழ் படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குறிஞ்சி சார் அண்ட் உங்களுடைய என்டையர் டீம். நீங்க இல்லனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சோ என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி சிவானா ஃபைனலி இத்தனை பேர் கூடி இருக்கிறது சுமோ பார்க்கிறதுக்காக 25th தியேட்டர்ஸ் ஹிட் பண்ண போகுது. சோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? அதோட we'll call the cast and crew. நம்ம வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம உண்மையா அந்த வேலையை செஞ்சோன்னா அதுக்கேற்ற டைம் நம்ம வரும். கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம், ஆனால் கரெக்டான டைமில் வரும் அப்படின்றது தான். ஸோ இந்த சூமோ கரெக்டாக April 25th இட்ஸ் கிட்ஸ் ஃபிலிம், குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட ஃபிலிம். எல்லா குழந்தைங்களையும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து தனியான சூப் சாங் அவங்க சொன்ன மாதிரி அதுக்கடுத்தது வந்து டபுள் மீனிங் டைலாக் எதுவுமே கிடையவே கிடையாது. It's everybody's favorite film. So please watch a movie on 25th April in theaters with your family. And audience பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 150 வயசு வரைக்கும் யார் வேணா பார்க்கலாம் இந்த படத்தை.